Hi friends, welcome to my new cooking series கொஞ்சம் சமையல் கொஞ்சம் வரலாறு. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸையும் சஜஷனும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போவோம். நம்ம டீ பிஸ்கெட், அதாவது பட்டர் பிஸ்கெட், அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ண போகிறோம். இதை 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணும் போது இடையிடையில் நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் எல்லா பட்டரும் ஈவனாக பீட் ஆகும். பட்டர் இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பட்டர் பீட் பண்ணுறது முடிஞ்சாச்சு. 1/2 கப் பட்டருக்கு 1/3 கப் சுகர். ஸோ நான் 2 1/2 கப் பட்டர், அதாவது 1 கப் பட்டர் எடுத்தனால நான் 2 1/3 கப் அளவுக்கு நான் இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இது கூட சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை இருக்க மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உப்பு தனியாக தெரியும் நம்ம பிஸ்கெட்டில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம திருப்பியும் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ கிட்டத்தட்ட பட்டர் க்ரீம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நான் இது கூட 2 கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துப்போம். டோ லைட்டாக கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்காக கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நான் இந்த டோ ஈக்குவல் ஆஃபாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம பிஸ்கெட்ஸை இப்போ இதை பாலாக அழகாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு டின் பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் உங்கள் டிசைட் ஷேப்புக்கு நீங்கள் உங்கள் பிஸ்கெட்ஸை உருட்டி நீங்கள் வச்சுக்கலாம். ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த பிஸ்கெட்ஸை ஒரு 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த பிஸ்கெட்ஸ் பேக் ஆகிற டைமில் ஒரு குட்டி வரலாறு பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் வரலாறில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டேயோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்புறம் டிக்ளரேஷன் பற்றி தான். ஜூலை 4, 1776 தான் அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அமெரிக்காவோட 245th இண்டிபெண்டன்ஸ் டே. யூஎஸில் இண்டிபெண்டன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ், பரேட்ஸ், பார்பிக்யூ, பேஸ்பால் கேம்ஸ், அப்புறம் இது முக்கியமாக ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலி ரீயூனியனுக்கான ஈவெண்ட்டாக தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை இங்கே இருக்க யூஎஸ் பீப்புள் பார்க்குறாங்க. இப்போது நம்ம பார்க்குற யூஎஸ் முன்னாடி பிரிட்டிஷ் காலனிஸாக தான் இருந்துச்சு, அண்டர் த ரூல் ஆஃப் குவீன். அது மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் காலனிஸ் அமெரிக்கன் காலனிஸாக மாறிச்சு. அப்புறம் இட் பிகேம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூஎஸோட ஆக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் டே ஜூலை 2 தான். பட் அவங்க ஜூலை 4 அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் டிராஃப்ட் பண்ணுமோ அதேமாதிரி யூஎஸும் அவங்களோட டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை டிராஃப்ட் பண்ணாங்க. இந்த டிராஃப்டிங்கோட ஆத்தர் தாமஸ் ஜெஃபர்சன். அவரு கூட ஒரு 4 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க.
அந்த கமிட்டியில் ஜெஃபர்சன் கூட சேர்த்து பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின், ராபர்ட் லிவிங்ஸ்டன், ஜான் ஆடம்ஸ் அண்ட் ரோஜர் ஷெர்மன் இருந்தாங்க. இந்த டிக்ளரேஷனை ஃபார்ம் பண்ணவங்க இந்த 5 பேர் கொண்ட கமிட்டியாக இருந்தாலும் இதை சைன் பண்ணவங்க 56 மெம்பர்ஸ் ஃப்ரம் 13 காலனிஸ். இந்த டிக்ளரேஷனோட யங்கஸ்ட் சைனர்ஸாக தாமஸ் லிச் அண்ட் எட்வர்ட் ரட்லெஜ், அவங்களுக்கு வெறும் 26 இயர்ஸ் தான் இருந்துச்சு. இதோட ஓல்டஸ்ட் சைனராக பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் 70 இயர்ஸில் இருந்தார். இந்த டிக்ளரேஷனை சைன் பண்ண தாமஸ் ஜெஃபர்சனும் ஜான் ஆடம்ஸும் 2 பேருமே இந்த ஜூலை 4, 1826, அதாவது 50th anniversary ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த டிக்ளரேஷன் சைன் பண்ணும்போது யூஎஸோட பாப்புலேஷன் 2.5 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது யூஎஸோட பாப்புலேஷன் 300 மில்லியன். இதோட நம்ம குட்டி வரலாறு முடிஞ்சிடுச்சு. வாங்க பிஸ்கெட்ஸ்லாம் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குட்டி வரலாறு இந்த டீ டைம்ஸ் பிஸ்கெட்ஸோடு பாருங்கள். இந்த எபிசோட் பண்ண ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.